இவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் தோ என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா என்பது அது தனியாக பிறந்து வந்த குழந்தை கிடையாது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு பிஜேபியினுடைய லாபி இருக்கிறதாக நான் அன்றைக்கும் உங்களுக்கு கூட கொடுக்கும்போது பேட்டியிலையும் தெளிவாக சொன்னேன். ஏன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குரோனாலஜி ஆஃப் ஈவென்ட்ஸை நம்ம பார்க்கணும். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு தயார்படுத்தப்பட்டு அவர் பின்னோக்கி சென்றதுனால வேறு ஒரு முகமாக தமிழகத்தின் அறியப்பட்ட முகமாக பார்க்கும்போது அஜித் அவர்களை முன்னிறுத்தலான்னு பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்களே முன்னாடி ட்ரை பண்ணும் போது கூட அவர் அதற்கான கிஞ்சித்தளவும் அவருக்கு ஆர்வம் இல்லை. அப்போ விஜய்க்கு அந்த ஆர்வம் துளி அளவும் இருக்குதா என்னன்னு டெஸ்ட் பண்ணும் போது அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாங்கிறது தெல்ல தெளிவாக பல மேடைகளில் கொடுத்திருக்கும் போது அப்போ அவரை கொண்டு வரக்கூடிய வழியாக அந்த மாஸ்டர் படத்தில் இருக்கும் போது அவரை நீலாங்கரைக்கு கொண்டு பாண்டிச்சேரியிலிருந்து கடத்தி கொண்டு ஒட்டுமொத்தமாக அவருக்கு பல அசைன்மெண்ட்டை கொடுத்து அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் பல கேஸ்கள் அவருக்கு மேல இருந்த இம்போர்ட் டியூட்டி, காரனுடைய இம்போர்ட் டியூட்டி 1.5 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டியது, அந்த எவேஷனோட கேஸ், பல கேஸ்கள்ல இன்கம் டாக்ஸ் கேஸ் எல்லாம் அவருக்காக முடித்து வைக்கப்பட்டதாக பல்வேறு சான்றுகள் நம்மளுக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இவ்வளவு சான்றுகள் இருக்கும் போது இதற்கு பின்னாடி பிஜேபியினுடைய லாபி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்கிறது தான் என்னை போன்றவர்களோட பார்வை. அப்போ இன்னைக்கு அதுல இருந்து பேக் ட்ராக் ஆகிறாரா, அவர் கொடுத்த வாக்கை மீறுறாரா அப்படின்னு விஜயை பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் முதல்ல வந்திருந்தா கூட அவருக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய மென்டாலிட்டியும் அந்த ரசிகர்களோட மென்டாலிட்டியும் அவரை திசை திருப்ப வைக்கிறத பிஜேபி அணுகல, பிஜேபி அனுசரிக்க மறுக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால பிஜேபி தெள்ள தெளிவாக தாவேகாவை அவர்களுடைய அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா கன்சாலிடேட்டா இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறதும் ஒட்டுமொத்தமாக உள்ளுக்கு போகும். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு சிதறதுக்கு விஜய் அவர்கள் காரணமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அவர்களுடைய பார்வையா இருக்கு.